கள்ளச்சந்தையில் மது விற்பனையா? கடுமையான கோபமடைந்த முதலமைச்சர் விஜய். அதற்கென சிறப்பு தனிப்படை உளவு பிரிவு வைத்து கண்காணிக்கும் தலைமைச் செயலகம். இனி இந்த விஷயத்துல நேரடி கண்காணிப்பு இருக்கும். உயர் அதிகாரிகளுடன் உச்சக்கட்ட கடும் நடவடிக்கை. அடுத்தடுத்து கைது செய்யப்படும் சந்துக்கடை பிளாக் சரக்கு விற்பனையாளர்கள். இனி தமிழ்நாட்டில் இதுக்கு சான்ஸே இல்ல. தமிழகத்தில் நான் முதலமைச்சரானால் போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் என கூறிவிட்டு அதன்படியாக ஆட்சிக்கு வந்து கடுமையான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அடுத்தடுத்து கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக வலைதளத்தில் குற்றச்சாட்டுகள் ஓங்கி ஒலித்த நிலையில் இது குறித்து தனது கழுகு பார்வையை இறக்கி இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். காவல்துறை ஆணையர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இதற்கென சிறப்பு தனிப்படை உளவு பிரிவையுமே அமைத்து கண்காணிப்பதுடன் இது தொடர்பாக திருவொற்றியூரில் குற்றப்பிரிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராக பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொடர்ந்து திருவொற்றியூர் தொடங்கி சென்னையில் பல இடங்களிலும் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களிலும் துணை கமிஷனர்கள் வரவழைக்கப்பட்டு இதற்காக சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட பின்பு டாஸ்மாக் பார்களில் மது விற்பனை கள்ளச்சந்தையில் நடப்பதாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 15க்கும் மேற்பட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் சந்து கடைகள் எனப்படும் குடியிருப்பு பகுதிகளில் மறைத்து வைத்து மதுபானங்களை விற்பதாக கைது நடவடிக்கைகளும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ் மெட்வே